ஒரு நிமிஷம் ஆடாம அசையாம காங்கோ ஆடக்கூடிய எல்லா போட்டிகளிலும் கையை உயர்த்தினபடி இந்த ரசிகர் ஏன் நிக்கிறாருன்னு என் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. இவரை பத்தி அப்போ உங்களுக்கு தெரியணும். காங்கோ நாட்டை பொறுத்தளவுக்கு அங்க இல்லாத மினரல்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பெல்ஜியம் அந்த நாட்டை அவங்களோட காலனியா வச்சிருந்தாங்க. அந்த நாட்டுக்கு விடுதலை கேட்டு போராடினவர் தான் பேட்ரிஸ் லுமும்பா, அவங்களோட முதல் பிரைம் மினிஸ்டர். அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச நாள் இன்னைக்கு ஜூன் 30. இந்த விடுதலை கிடைச்ச நாள்ல அந்த பெல்ஜியமோட அரசர் முன்னாடியே பெல்ஜியம் என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காரசாரமான ஒரு பேச்சை கொடுத்தவர் பேட்ரிஸ் லுமும்பா. இப்படியே இவரை வளர விட்டோம் அப்படின்னா நம்ம கதை கந்தலாயிடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண மற்ற நாடுகள் அவரை நாடு கடத்துறாங்க, பதவியிலிருந்து இறக்கி கதையை முடிக்கிறாங்க, உடலை மறைக்கிறாங்க. உடனடியே மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் கிளம்புது, என்ன ஆச்சு எங்க ஆளுக்கு அப்படின்னு. சோ வேற வழி இல்லாம மறைச்ச உடலை திருப்பியும் தோண்டி எடுத்து அங்கிருந்து துண்டு துண்டுகளா மாத்தி ஆசிட்ல கரைக்கிறாங்க. ஆனா கதை இதோட முடியல. 2000வது வருஷம் ஜெர்மன் டிவில இதை செஞ்ச பெல்ஜியன் ஆபீசர் எங்கிட்ட அவரோட 2 பல்லு இருக்குன்னு காட்டுறாரு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்க பொண்ணோட மனசுக்கு, லுமும்பாவோட பொண்ணுக்கு. சோ அவங்க பெல்ஜியமுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, அட்லீஸ்ட் எங்க அப்பாவோட நினைவா அந்த பல்லாவது கொடுங்கன்ட்டு. 2022ல பல போராட்டங்களுக்கு பிறகு பெல்ஜியம் பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரே ஒரு தங்கப்பல்ல திருப்பி கொடுத்துட்டு காங்கோ மக்கள் கிட்ட சாரி கேட்ட கதையே இருக்குது. சோ கலர்ஃபுல்லா இவர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறதுக்கு பின்னாடி அந்த கருப்பு சரித்திரம் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்றதை நாம மறக்கக்கூடாது.